நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அவருடைய அரசு, அவருடைய கட்சியினர் செய்த பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் பெரும்பாலும் பெண்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். எனவே தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனுடைய தொடக்கமாக ஆட்சிக்கு வந்த ஒரு 10 நாட்களிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4650 டாஸ்மாக் கடைகளில் கோவில்கள், கல்விக்கூடங்கள், அதேபோல பேருந்து நிலையங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய 717 கடைகள் மூடப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த கடைகளையும் முழுமையாக மூடவில்லை. மூடினாலும் அதே இடத்திலே அல்லது அருகாமையில மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் 1க்கு 4 புதிய கடைகள் திறக்கப்பட்டது. எனவே அதிலும் ஏமாற்றம் மிஞ்சியது. இப்பொழுது வரக்கூடிய செய்திகள் அதைவிட மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடை நிறுவனத்தை இப்பொழுது அரசாங்கம் நடத்தி வருகிறது. அந்த நிறுவனம் தனியாக அரசால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் நடத்தி வருகிறது. அதனுடைய பெரும்பாலான வருவாய் அரசுக்கு போய் கொண்டிருக்கிறது. பொதுவாக மெல்ல மெல்ல தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அமல்படுத்துவதற்கு பதிலாக இனிமேல் அதை தனியாருக்கு விடுவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு வரும் என்ற செய்திகள் கடந்த ஒரு வாரமாக காலமாக மெல்ல மெல்ல கசிந்து இன்று பெரும்பாலான பத்திரிகைகளில் அது இந்த செய்தி வந்திருக்கிறது. இது எந்த விதத்திலும் சரியானதல்ல என்று சொன்னால், தனியாருக்கு கடைகள் விடுவதன் மூலமாக பல்வேறு விதமான கூடுதல் தீங்குகள், அதாவது இப்பொழுது கடந்த வாரமே இப்படி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு முதல்ல பார் கடையோடு அட்டாச் ஆகியிருந்தது. இப்பொழுது கூடுதலாக 100 மீட்டருக்கு அருகாமையிலேயே பார்கள், அது ஒன்றல்ல எத்தனை வேண்டும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரெஸ்டோ பார், உணவகங்களில் பார் நடத்தலாம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நகர்ப்புற சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட அதே போல பேரூராட்சிக்கு மேல் இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை முற்றாக அரசு நிர்வாகத்தில் எடுத்து தனியாருக்கு கொடுக்கப்பட போவதாக செய்திகள் வருகின்றன. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது தமிழ்நாடு இங்க இந்த இது மட்டும் இல்ல, கள்ளச்சாராயம் ஆறாக ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களில் 2013க்கு முன்பாக இந்த டாஸ்மாக் கடை முழுமையாக அரசனுடைய வசத்துக்கு வருவதற்கு முன்பாக எனக்கு தெரிந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் பல பேர் தனியாக சாராய கடைகளை வைத்து அவர்களே உற்பத்தி செய்து அவர்களே தனியார் கடைகளை விற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு விலை வித்தியாசம் மிகப்பெரிய அளவுக்கு கட்டுப்படுத்த முடியல. இது போல அப்ப தரமற்றதை கொடுத்தாங்க. சோ இது போல பல முறைகேடுகள் கண்ட பிறகுதான் அரசாங்கம் முறைப்படுத்துவதற்காக நீங்க கொண்டு வந்தீங்க. மீண்டும் அந்த கொள்கையிலிருந்து நீங்க ரிவர்ஸ் ஆகி போறது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு பக்கம் ஊழல் ஒழிக்கிறதாக சொல்லிட்டு, ஒரு பக்கம் நல்லது செய்யறதாக சொல்லிட்டு, இப்பொழுது தங்களுடைய அருகாமல் இருக்கக்கூடிய லாட்டரி குடும்பத்துக்கு தனியாக ஒரு தொழிலை ஏற்படுத்தி தருவதற்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மறைமுகமான தவறான செயலோ என்று தோன்றுகிறது. ஏன்னா இது போயாச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்தமான அரசாங்கத்தினுடைய கடைகளை முழுமையாக ஏகபோகமாக ஒரு சிலர் மட்டுமே கைப்பற்றுவதற்கும், அதுக்கு பிறகு அந்த சில்லறை வியாபாரத்தை மற்றவர்கள் அவரிடத்திலே கெஞ்சி கேட்டு அவர்கள் நடத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். எனவே இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதாக காண்கிறோம். இது மிகப்பெரிய தவறானது. இந்த மாதிரி டாஸ்மாக் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாமல் அதற்கு பிறகு தனியார் இடத்திலே கொடுத்து அதை நிரந்தரப்படுத்துவதற்கு உண்டான எந்த செயலையும் புதிய தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் நாங்க பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்டமான வகையில பேரணி ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு கைவிடணும். எந்த காரணத்தை கொண்டும் தனியாருக்கு விடக்கூடிய முயற்சியை ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எச்சரிக்கை. அடுத்தது மிக முக்கியமாக இன்னொரு முக்கியமாக இப்ப அண்மையில கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் பேசக்கூடியது மருத்துவ படிப்பு, அதாவது
எம்டி எம்எஸ்க்கு மேலாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிஎம் படிப்புகள் எம்சி படிப்புகள் வந்து தமிழ்நாட்டிற்கு சென்று சேர வேண்டிய 151 இடங்களை தமிழ்நாடு அரசு மத்திய தொகுப்புக்கு தாரை வார்த்து விட்டது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுதியிருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் நான் வந்து விரிவாக விளக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளில் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதாவது வந்துங்க நரம்பியல், பிளாஸ்டிக்கு, பீடியாட்ரிக் சர்ஜரி, அதுபோக வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, அப்புறம் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய எம்சிஹெச், இது போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதாவது வந்து உயர் சிறப்பு படிப்புகள், அது வந்து டிஎம் கார்டியாலஜி இருக்கும், டிஎம் நெஃப்ரோ இருக்கும், டிஎம் நியூரோ இருக்கும், இது போன்ற படிப்புகள். அதே போல எம்சிஹெச் நியூரோ, எம்சிஹெச் பிளாஸ்டிக், எம்சிஹெச் கார்டியோதெராசிக், இது போன்ற படிப்புகளுடைய மொத்தமா வந்து தமிழ்நாட்டிற்குரிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வந்து 422 சீட்டு மொத்தம். இதுக்கு முதல்ல என்னவா இருந்ததுன்னா 2017க்கு முன்பு வரையிலும் இந்த 422 இடங்களையும் மத்திய தொகுப்புக்கு சென்டர் போயிடும். நீட் எழுதி அதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டிற்கு கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு கூடிய மருத்துவக் கல்லூரிக்கே வர முடியும். 2017க்கு பிறகு அன்று ஆட்சியில் இருந்தவர்கள், அதே போல வந்து வெளியிருந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழக்கு தொடுத்து அந்த மொத்த இடத்துல பாதி இடத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 422ல 211 இடம் வந்து தமிழ்நாட்டுக்குரிய சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், யாரெல்லாம் வந்து அரசாங்க பணிகளில் இருக்கிறார்களோ, உதவி மருத்துவர்கள், பிரைமரி ஹெல்த் சென்டர்ல பணியாற்றக்கூடியவர்கள், தாலுகா மருத்துவமனைகள், அதே போல மற்ற மருத்துவர்கள் பயிலக்கூடியவர்களுக்கு வந்து சர்வீஸ் தமிழ்நாடு அரசாங்கத்தில் யாரெல்லாம் வந்து வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இடம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் 50% இடங்கள் கொடுக்கப்பட்டது. அப்ப ஏற்கனவே எம்டி முடிச்சு எம்எஸ் முடிச்சுட்டு இருந்தவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு என்று தமிழ்நாடு சார்பாக போராடி பெறப்பட்ட உரிமை அது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்பொழுது வந்து இந்த ஆண்டு ஒரு சிறிய தவறு நடந்திருக்குது. இந்த 422ல 211 சீட்ல ஒரு 60 பேர் வந்து அந்த சீட் எடுத்துட்டாங்க, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வழக்கமா வந்து ஏப்ரல் மே ஜூன் மாதங்களை தொடங்கி அதுக்கு பிறகு முடிஞ்சிருங்க. அதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க, அதுல கொஞ்சம் பேர் போவாங்க. ஏன்னா வந்து இது சர்வீஸ் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில இந்த நீட் கட் ஆஃப் மார்க், அந்த பார்டர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, மினிமம் மார்க்னு, அவங்களுக்கு வந்து போதிய நேரம் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து வந்து இப்ப வந்து ஒரு வந்து கோவை மருத்துவக் கல்லூரியிலோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லயோ எம்டி படிச்சவர் பணியாற்றியிருந்தார். அவருக்கு வந்து இந்த பணியும் பார்த்து கொண்டு அந்த நீட் தேர்வுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான நேரம் கிடைக்காது, அவங்களால முழு போக்கஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட், அதாவது சர்வீஸே இல்லாம எம்டி படிச்சு நேரடியா அப்படியே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போகக்கூடிய மாற வந்து இவங்கனால வந்து மதிப்பெண் பெறுவது கொஞ்சம் கஷ்டமாகும். அப்ப அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வச்சிருக்கிற கட் ஆஃப் மார்க்ஸை கொஞ்சம் குறைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த முறை முதல் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தேர்வு விட்டு போயிட்டாங்க. சரி, இந்த 212 422 இடங்கள் இருக்குதே, இதை வந்து நம்ம ஃபுல்லா நிரப்பணும் அப்படிங்கிற போது அந்த அந்த அதுல வந்து 50% சென்ட்ரல் வரும்போது மீதி இருக்கிற இடத்தை நிரப்பணுங்கிற போது செகண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து போதிய அளவுக்கு மாணவர்கள் இந்த சர்வீஸ் கேண்டிடேட் வராத போது மார்க்கை கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. அது வந்த பிறகும் தேர்ட் கவுன்சிலிங் ஃபோர்த் கவுன்சிலிங் கூட பண்ணணும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டெப்டி டைரக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய தவறான நடவடிக்கையின் காரணமாக தேர்ட் கவுன்சிலிங்க்கு மார்க் குறைச்சு தமிழ்நாட்டு சர்வீஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை தேர்வு செய்வதற்கு பதிலாக இன்னொரு ஃபோர்த் சான்ஸும் கொடுப்பதற்கு பதிலாக அறகுறையாக கவுன்சிலிங் நடத்தி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங்கோட க்ளோஸ் பண்ணி
அதை வந்து உடனடியாக வந்து அதையே சென்ட்ரல் பூலுக்கு அனுப்பிட்டாங்க. இதுதான் வந்து இந்த ஆண்டு நடந்த தவறுகள். அதன் காரணமாகத்தான் நான் சொல்றேன். அதன் காரணமாகத்தான் 151 இடங்கள் காலியாக வேண்டிய நிலை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிங்கிறது சாதாரணமான அல்ல. அது தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்களை வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்த ஸ்பெஷாலிட்டி விரிவுபடுத்துற போது தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல சேவை செய்யறதுக்கு மருத்துவர்கள் தேவை. ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு டாக்டர் ஒன்னு பார்க்க கூடாது. அவர் வந்து ஒரு தாலுகாவுக்கே அவர் வந்து பணியாற்றுவார், ஒரு மாவட்டத்துக்கே சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். அதனால ஒரு இடம் பார்க்க கூடாது. அது 181 கூட நிரப்ப முடியாவிட்டாலும் கூட அதுல ஒரு 70 இடமாவது நிரப்பி இருக்க முடியும், கொஞ்சம் டவுன் பண்ணியிருந்தாங்கன்னா. ஆனா அந்த தவிர செய்யறதுக்கு அங்க பணியாற்ற டெப்டி டாக்டர் ஷீபா என்ற ஒரு அதிகாரி தான் அந்த பொறுப்புல இருந்ததாக வந்து சொல்லப்படுகிறது. இப்ப அவர் வந்து இடமாற்றிக்கிறாங்க. ஆனா இது ஏன் அந்த அதிகாரி செஞ்சாங்க அப்படிங்கிறது குறித்து வந்து முழுமையாக விசாரணை செஞ்சாதான் வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் இல்லாமல் இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.